கோயில், கோன்னா அரசன், அரசன் இருக்கிற இடம் அது அரண்மனை இல்லை, அதுவும் வீடு தான். ராஜா இருந்தாலும் வீடு தான். வசிப்பது வீடு, ஆண்டவன் வசிப்பது, ஆண்டவன் வசிக்கணும். வீட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம வாட்டி என் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு 6 மாதம் கூட்டிகிட்டு போனால் அது வீடு, வாழற வீடு இல்லை, குட்டிச்சோறு. வீட்டில் ஆள் இருந்தால் தான் அது பேர் இல்லம்னு பேர். அது மாதிரி ஆண்டவன் எப்போவும் அந்த கோயில்லையே இருக்கிறான். அவன் கோயிலை விட்டு வெளியே போக மாட்டான், அவன் டூர் போக மாட்டான், சினிமா பார்க்க போக மாட்டான், சென்னை சில்க்ஸுக்கு போக மாட்டான், அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான் கடைசி பக்தன் வர்ற வரைக்கும். எனக்கு சாதம் போட்டானா அபிஷேகம் பண்ணப்பான், ஐயோ ஒரு பக்தன் கூட வரலையே, ஒரு பக்தன் கூட வரலையே சாமி. அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. வீட்டில் நிறைய சமைச்சு வச்சுருக்கோம், ஐயோ இத்தனை பண்ணி வச்சுருக்கேன், இந்த பையனையும் காணோம், இந்த புருஷனையும் காணோம், பொண்ணையும் காணோம், எல்லாம் வருவாங்கன்னு செஞ்சு வச்சேன், ஒத்திரையும் காணுமே. ஒரு அம்மா எப்படி தவிப்பாளோ அவள் தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான். பிள்ளை வரலையே, மருமகன் வரலையே,